எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய காலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, ஃபேஸ்புக் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகள் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இன்றைக்கும் உங்களை ஆச்சரிய விதமாய் நடத்த போகிறார். பாருங்க, அவர் எப்படி இன்றைக்கு உங்களை நடத்த போகிறார் என்பதற்கு இன்றைக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை முதலாவது நம்ம கேட்போம். 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் தேவனுடைய கிருபையிலும் வல்லமையிலும் வளர்ந்ததற்கு காரணம் அவர்களுக்குள் இருந்த அபிஷேகத்தின் வல்லமை. இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது ஒரு நதி உண்டு. அந்த வார்த்தை எதை குறிக்கிறது உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நதிகள் என்றால் அபிஷேகத்திற்கு அடையாளம். பிரியமானவர்களே, நதி எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பதான் அந்த நதி போகிற இடமெல்லாம் மக்கள் செழிப்பா இருக்க முடியும். நதியை அதாவது ஒரு அணை போட்டு கட்டி வச்சிட்டோன்னா அந்த தண்ணீர் ஒரு இடத்துல தேங்கிடும். அந்த ஏரியா மக்களுக்கு வேணால் அது பிரயோஜனமாக இருக்கலாம். நதியினுடைய குவாலிட்டி, அதனுடைய தன்மை, அதனுடைய குணம் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது அல்லவா? அந்த அபிஷேகம் என்ன செய்ய போகிறது? உங்களை தேவனுக்காக எழுப்ப போகிறது, மக்களுக்காக எழுப்ப போகிறது. அந்த அபிஷேகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கக்கூடாது என் அபிஷேகம் எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு காரியம் நடக்கலைன்னு. இப்போதே ஆவிக்குள்ளாக நிரம்பி நீங்கள் ஜெபிக்க, உங்களை மனப்பூர்வமாக நீங்கள் அர்ப்பணிச்சிட்டீங்க வைங்க, அந்த அபிஷேக நதி உங்களை என்ன செய்யும்னா அது சந்தோஷிப்பிக்கிற நதி. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுவார். இப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தினால இந்த அபிஷேகமாகிய நதி உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் மட்டுமல்ல, உங்களிலிருந்து உங்கள் குடும்பத்தார் ஒவ்வொரு மேலும் பாய்ந்து போகும்படிக்கு எல்லாரும் ஆவியில நிரம்பி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுராஜா, இம்மட்டும் நடத்தினவரே, நதியாகிய அபிஷேகமே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கரை புரண்டு ஓடட்டும், கரை புரண்டு ஓடட்டும். அந்த நதி போகிற இடமெல்லாம் செழிக்கும் அல்லவா? உம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அந்த இடத்துல ஒரு செழிப்பு உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் ஜெபத்தில் செழிப்பு, அபிஷேகத்தில் செழிப்பு, பொருளாதாரத்தில் செழிப்பு, சரீர ஆரோக்கியத்தில் ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு நதி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவாராக. நீங்க கேட்ட இந்த செய்தியை நீங்க உங்களில் பலருக்கு நீங்க ஷேர் பண்ணி பாருங்க. அவங்களுக்குள்ள இந்த சந்தோஷம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.